ஓம் சிவாய நமக. 63 நாயன்மார்களை சேர்த்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அவ்வகையில் இன்று நாம் சிந்திக்க இருப்பவர் எம்பிரான் தண்டி அடிகள் நாயனார். தண்டி அடிகள் திருவாரூரில் பிறக்கும் தவமுடையவர். அகக்கண்ணால் சிவன்கடலை சிந்தை செய்யும் சிறப்புடையவர். ஆதலால் புறக்கண்ணால் வேறு காணாமை வேண்டியவர் போல பிறப்பிலேயே பார்வையற்று இருந்தார். கமலாலய திருக்குளத்தின் கரைகளில் சமணர்கள் தங்கும் இடங்களை அமைத்திருந்தனர். குளத்தின் பரப்பு குறைந்தது. இதனை அறிந்த அடிகள் கயிறு கட்டி அதை பிடித்துக் கொண்டே மண்ணை தோண்டி தூர்வாரினார். அதனை பொறுக்காத சமணர் மண்ணில் உள்ள உயிர்கள் அழியும், நீயும் உடல் வருந்த வேண்டா என கூறினர். அதற்கு நாயனார், திருநீற்றினை அணிந்த சிவபிரானுடைய பணிகள் எல்லாம் குற்றமற்ற நல்ல அறங்களே என்றார். எங்களின் நல்ல உரையை கேட்க மாட்டாய், கண்ணிழந்தது போல செவியும் இளங்காய் போலும் என இழித்து கூறினர். திரிபுரம் எரித்த விரிசடை கடவுளன்றி பிறவற்றையும் காணேன், அதை நீங்கள் எவ்வாறு அறிவீர்கள் என்றார். உமது கண் குருடாகி எமது கண் தெரிந்தால் என் செய்வீர் என்று நாயனார் கேட்க, ஊரை விட்டுட்டு போய் விடுகிறோம் என்றனர். இரவில் நாயனார் அழுது அழுது உறங்கினார். இறைவன் அரசன் கனவில் சென்று கூறினார். அரசன் அடிகளிடம் கனவை கூறினான். அடிகள் முன்னை நாள் நிகழ்ந்தது கூறினார். அடிகள் திருவைந்தெழுத்தை கூறி கமலாலயத்தில் மூழ்கி எழுந்தனர். உமைப்பங்கன் திருவருளால் உலகை பார்க்கும் கண் பெற்றார். சமணர் கண் குருடாயின. அரசன் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தினான். அவர்களது தங்கும் இடங்களை அகற்றி குளத்தின் கரைகளை மீட்டெடுத்தான். தண்டி அடிகள் பணிகள் பல செய்து பரமநடி அடைந்தார். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம்.